ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வாங்க சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பொருளெல்லாம் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இதுபோல் நான் வடிகரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கூடவே பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்காங்க. இப்போ இதை மாவுலாம் இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சளிச்சாச்சு. இது சளிச்ச மாவை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ முட்டை செய்கிறதுக்கு 2 முட்டை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை நம்ம ஒரு பவுல், நீங்கள் முட்டை சேர்க்கலன்னா அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் பீட்டரால் பார்த்தீங்கன்னா நான் இதை 2 முட்டையை நல்லா பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க. நம்ம மைதா மாவு எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்புலேயே பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஒரே டைரக்ஷன்லேயே இது போலயே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கேக்குக்கு மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோட கேக்குக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ கேக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்குவோம். அந்த பாத்திரம் ஆயில் நம்ம அப்ளை பண்ணி தடவி வச்சுக்கலாம். இப்போ நல்லா அழுத்தமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நெய்யோ அல்லது பட்டர் சேர்த்து கூட நீங்கள் ஃபுல்லாக அந்த பாத்திரம் முழுவதுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்துக்கு சைஸ் உள்ளது தகுந்த மாதிரி நான் பட்டர் சீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டர் சீட் உங்கள்கிட்ட இல்லைன்னா மேலே பார்த்திங்கன்னா மைதா மாவு ஃபுல்லாக தூவிக்கங்க. இப்போ இது பட்டர் சீட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம்.
ஆயில் சேர்த்து நல்லா இந்த பட்டர் சீட் முழுவதுமே நல்லா தடவிட்டுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேக்டரை இதில் சேர்த்துருவோம். கேக்கோட மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும். ரிப்பன் மாதிரி ஒரு உழுவுது பாருங்கள். ஏதாவது கேப்பு காற்று போயிருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அழுத்தமான ஒரு கடாய் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு கலவையை உள்ளே வச்சுருவோம். சுத்தமாக வந்து அடுப்போட தீயை குறைச்சிடுங்க. இப்போ சிம்மில் இருந்து ஃபுல்லாக நான் குறைச்சிட்டு இப்போ வந்து ஒரு 45 நிமிஷம் போல் இதை மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வரப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வெளியில் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க. கேப்பாக இருக்குது, அதனால் இந்த மூடி போடாமல் இதுக்கு தகுந்த அளவுக்கு மூடி போட்டுக்கோங்க. கேப் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு 45 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நட்ஸ் இதில் சேர்க்கறதுனால இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாதாம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். பாதாம் வந்து கட் பண்ணதை வச்சுட்டு மூடிடுவோம். இப்போ இது போல் மெலிசா ஒரு கம்பியோ டூத்பிக்கோ வச்சு குத்தி பாருங்க வெந்திருக்காங்க. வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாவு பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். வெளியிலேருந்து எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு பார்க்கலாம். ஆறின பிறகு இந்த ஓரங்களை நம்ம இந்த கத்தியால் எடுத்து விடுவோம். பிளேட்டால் அப்படியே நம்ம தலைகீழாக கமுத்தி வைக்கணும். பட்டர் சீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். பட்டர் சீட்டு போடுறதுனால நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா கேக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஓவனே இல்லாமல் எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாக்லேட் கேக் வந்திருக்கு பாருங்கள். இதை கட் பண்ணிடலாம். சூப்பராக கேக்கு சுட சுட எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள்.
சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். சாக்லேட் கேக் இது போல் செஞ்சிங்கன்னா ஓவன் இல்லாமல் நமக்கு சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.